வணக்கம். 2020 விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான கொள்கைகளை உருவாக்கியிருந்தார். அந்த நேரத்தில் அவசர காலங்களில் பயன்படுத்தலாம் என்றும் எந்தெந்த நிலைகளில் எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ரஷ்யாவின் அந்த கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆபத்தான முறையில் உதவி செய்வதே அதற்கு காரணம் என்று கூறுகிறது ரஷ்யா. ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை இணையமைச்சரின் கருத்துப்படி ரஷ்யா அதன் தற்போதைய அணு ஆயுத கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது என்று அறிய முடிகிறது. அணு ஆயுதங்களை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கை தற்போது உள்ள நிலையில் இது மேலும் தளர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது. அதாவது நேட்டோ உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைன் போரில் வரம்பு மீறி உக்ரைனுக்கு உதவி செய்தால் ரஷ்யா ஒருவேளை அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்காது என்ற அறிகுறி தென்படுகிறது. இப்போது போரை காலவரையின்றி நீட்டிக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் விருப்பம் நிறைவேறாது என்று ரஷ்யா கூறுகிறது. அதாவது தேவையானால் நீங்கள் வரம்பு மீறினால் நாங்கள் அணு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துவோம் என்ற விதத்தில் நிலைப்பாட்டில் மாற்றம் கொண்டு வருகிறது ரஷ்யா. காரணம், போரை நீட்டிப்பதில் ரஷ்யாவிற்கு பெரிய அளவில் ஆர்வமில்லை. ஏனென்றால் போர் நீண்டு செல்வதை பொறுத்து ரஷ்யா போருக்காக செலவு செய்யும் பணத்தின் அளவை கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவு அதிகமாக இருக்கும். ஒரு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது அல்லது ஏவப்பட்டது என்று மிக எளிதாக சில வினாடிகளில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஒரு ஏவுகணையை ஏவும்போது அல்லது வெடிபொருட்களை பயன்படுத்தும் போது அங்கு மில்லியன் கணக்கான டாலர் பணம் எரிக்கப்படுகிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் பல கோடி ரூபாய் எரிந்து வீணாகிறது என்பதுதான் உண்மை. எனவே போரை நீட்டிக்கொண்டு செல்வதற்கு பின்னில் ரஷ்யாவின் ஆயுத வலிமையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அமெரிக்காவிற்கு உள்ளது. அதாவது இந்த போரின் மூலம் அமெரிக்காவின் முக்கியமான குறிக்கோள் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதாகும். அது ரஷ்யாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் போரை நீட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற அமெரிக்காவின் அபிலாஷைக்கு ஒரு பெரும் அடியாக தமது கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது ரஷ்யா. இனி அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம், அதுதான் அவர்களின் புதிய கொள்கை. அதாவது நீங்கள் உக்ரைனுக்கு மேலும் உதவி செய்ய போகிறீர்கள் என்றால் நாங்கள் அணு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துவோம், ஐரோப்பாவிற்கு அதை தாங்கும் திறன் இருக்காது என்று கூறியுள்ளது ரஷ்யா. இது அமெரிக்காவையும் நேட்டோவையும் பயப்பட வைக்கும் ஒரு விஷயமாகும். எனவே ஒன்று அவர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்பார்கள் அல்லது உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதை மெதுவாக நிறுத்துவார்கள். ஒருவேளை ரஷ்யாவின் சவாலை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது ஐரோப்பாவிற்கு அழிவை கொடுக்கும். ரஷ்யாவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த அமெரிக்கா ஒருபோதும் துணியாது. ரஷ்யாவிற்கு இதிலும் கூடுதலாக நடப்பதற்கு ஒன்றுமில்லை. ஏற்கனவே ரஷ்யா மீது ஏராளமான தடைகள் உள்ளன. ஏராளமான தடைகள் எனும்போது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்துள்ளன. இனி புதிதாக ஏற்படுத்த எதுவும் இல்லை. எனவே பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி ரஷ்யாவை கட்டுப்படுத்தலாம், ரஷ்யாவை திணறடிக்கலாம் என்ற தந்திரமெல்லாம் இனி ரஷ்யாவிடம் எடுபடாது. அதை இப்போதே நிரூபித்தும் விட்டார் புட்டின். ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அமெரிக்கா பார்த்து கொண்டுதான் இருக்கும். ஐநாவிலோ அல்லது அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கும் சர்வதேச அமைப்புகளிலோ ஏதேனும் சொல்லவும் செய்யவும் முடியுமே தவிர பதிலுக்கு ரஷ்யாவை தாக்கும் துணிவு அமெரிக்காவுக்கு இல்லை, பிரான்சுக்கோ பிரிட்டனுக்கோ இல்லை. அதனால் அவர்களால் ரஷ்யாவின் அந்த செயலை பார்த்து வருத்தப்பட மட்டுமே முடியும். எனவே அந்த நாடுகள் மேலும் ரஷ்யாவை சீண்டாமல் இருப்பது நல்லதாக இருக்கும்.